ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா செம மாசான ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பயங்கரமாக ஆட்டம் போட்டாங்க. யாருன்னா திவ்யா மேனேஜர். அவங்க வந்துட்டு மைண்டுக்குள்ளே வந்துட்டு உண்மையிலேயே மேனேஜரை நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆட்களை ரொம்ப ஓவராக வந்துட்டு மட்டம் தட்டி எல்லாரையுமே துஷார்லேருந்து சுபிக்ஷாலேருந்து எல்லாரையுமே ஓவரால். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று தோணுச்சு, விஜய் பார்வதி கிட்ட இருக்குது. சரி ஓகே, அவங்க வந்து இவங்களை வந்து காண்டியத்திருக்காங்க, ஒரு விஷயத்த வந்து தப்பாக வந்து போர்ட்ரே பண்ண நினச்சாங்க, அதனால் கோவப்பட்டாங்க திவ்யான்னு. ஓகே, பட் விஜய் பார்வதி தவிர்த்து மற்றவங்க கிட்ட வந்து அன்பாக இருக்கலாம். எல்லாருக்கிட்டையுமே பாசியாக வந்துட்டு அவங்கள வந்து இது பண்ணுறது அது பண்ணுறது மாதிரி விஷயங்கள் போச்சு. கடைசியில் எல்லாருமே சேர்ந்து இவங்கள பதவி விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ அந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட விக்ரம் வந்தாப்புல. அதுக்கப்புறம் ஈவெண்ட் மேனேஜராக வந்து விக்ரம் இருந்த இதை வந்து அமித் பார்கவ் எடுத்தார். இப்போது தக்க வச்சுக்கிட்டாங்க நம்ம விஜய் பார்வதி அசிஸ்டன்ட் மேனேஜராகவே. சரிங்களா, அது ரொம்ப ஆச்சரியம் தான். ஏன்னா இந்த அம்மா போடுற போட்டுக்கு நான் வந்து வேறு மாதிரி மாறும் நினச்சேன். ஆனால் ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க இவங்களும் சரி, கமருதும் சரி. நல்ல ஒரு கேம் சேஞ்ச் தெரியுது. இப்போ என்னென்னா கடைசியாக வந்து ஒரு நோஸ் கட் பண்ணுறாங்க. யாருக்குன்னா நம்ம திவ்யா. என்னென்னா இது நோஸ் கட்டுன்றது எப்படின்னா நேற்றே சொன்னாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே வந்துட்டு எல்லா ஹெட்டும் டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸும் என்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்க. ஏதாவது பிரச்சனைனா நான் அதை சால்வ் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து நம்ம திவ்யா மேனேஜர்கிட்ட போங்க, இல்லைனா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் யாருமே கேட்கல. ஏன்னா அது அந்த பொண்ணு மேலே காண்டு. அதனால் என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணை மதிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் மேனேஜர்கிட்ட போய் பேசி அந்த அம்மா டென்ஷன் ஆகிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு அந்த பதவியை தூக்குற விஷயங்களில் அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் இதில் வந்து நீங்கள் யார் தூக்க போகிறீங்கன்னும் போது விஜய் பார்வதிக்கு அகென்ஸ்டாக பேசின பிரவீனா இருந்தாலும் சரி, நம்ம சாண்ட்ராவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எஃப்ஜே பிரஜன், இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா மேனேஜருக்கு அதிகப்படியான ப்ரெஷர் வந்த காரணத்தினால, அதுவும் வந்து விஜய் பார்வதி வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தும் அவங்க வந்து ஒழுங்காக கவனிக்காமல் எல்லாத்தையும் இவங்க தலையில் கட்டினதுனால நாங்கள் இவங்கள சொல்கிறோன்றாங்க. கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? ஏன்னா இதைத்தான் வந்து நேற்றே வந்து எல்லாருக்கிட்ட அட்ரஸ் பண்ணாங்க நம்ம விஜய் பார்வதி. ஆனால் எல்லாரும் மதிக்காமல், இந்த குறிப்பாக 4 பேர் மதிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் பேசுகிறாங்க, ரம்யா முதற்கொண்டு. இப்போ வந்து அதே காரணத்தை வந்துட்டு விஜய் பார்வதி மேலே வைக்கிறாங்க. அதை இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்னுடைய எக்ஸ் மேனேஜர்கிட்ட நான் இதை சொன்னேன். விஜய் பார்வதி சொல்கிறாங்க திவ்யாவை பற்றி நான் எக்ஸ் மேனேஜர்கிட்ட சொன்னேன், உங்ககிட்டையும் சொன்னேன். நீங்களாம் என்ன பண்ணீங்கன்னா டைரெக்டாக அங்கே போனீங்க. இப்போ சொல்கிறேன், அதனால தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்து பதவியை தூக்கிட்டாங்க. இப்போ சொல்கிறேன், இந்த புது மேனேஜரை வச்சு இனிமேல் தயவு செஞ்சு இனிமேலாவது என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நான் வந்து தீர்க்க முடியலன்னா நான் மேனேஜர்கிட்ட போங்க, சரிங்களா? அதை தவிர்த்து டைரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா இதே மாதிரி தான் பிரச்சனை வரும்னு சொல்லி சூப்பரான ஒரு தரமான ஒரு பதிலடியை கொடுத்தாங்க நம்ம விஜய் பார்வதி. செம்மையாக இருந்துச்சு. இது ரொம்ப பெரிய மொக்கை. யார் யாரெல்லாம் அகெயின்ஸ்டாக பேசுனாங்களோ நம்ம விஜய் பார்வதி பேசின திவ்யா எல்லாருக்குமே, சரிங்களா? ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு உண்மையிலே என்ன தோணுது? திவ்யா உண்மையிலே அரகண்டாக தான் தோணுதா, இல்லை விஜய் பார்வதி அரகண்டாக தோணுதா இந்த பர்டிகுலர் டாஸ்கில்? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.